வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். PTPTN கல்வி கடனுதவி கட்டுப்பாடுகள் விவகாரத்தில் உயர்கல்வி அமைச்சு தலையிடாது. அமைச்சர் ஜம்ரி அப்துல் கடீர் திட்டவட்டம். மலேசிய உயர்கல்வி நிதி நிறுவனமான PTPTN உயர்கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கடன்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது குறித்த முடிவை தானாகவே எடுக்கும் என்றும் அதில் உயர்கல்வி அமைச்சு தலையிடாது என்றும் அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். PTPTN ஏற்கனவே இதுகுறித்து பல கூட்டங்கள் நடத்தி முடிவெடுத்துள்ளதால் அரசாங்கம் இதில் தலையிடாது என்றார். மேலும் மாணவர்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை கருத்தில் கொண்டுதான் எந்த முடிவும் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். குறிப்பாக PTPTN கடனை முழுமையாக செலுத்தாத மாணவர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்படும். வேலை இழப்பு போன்ற காரணங்களால் கடன் செலுத்த முடியாதவர்களின் சூழ்நிலையும் கருத்தில் கொள்ளப்பட்டு அதற்கேற்ப நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மலேசியாவுக்கும் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கும் இடையே இரு நாடுகளின் உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. குறிப்பாக இயற்கை பேரிடர் மேலாண்மை, ஹலால் உணவு உற்பத்தி, உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைக்க முடிவு செய்துள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜைட் அமிடி தெரிவித்தார். இன்று துபாயில் அந்நாட்டு எரிசக்தி வசதிகள் அமைச்சர் சுஹைல் முகமது அல் மஸ்ரோயை சந்தித்த போது ஜைட் அமிடி பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியதாக குறிப்பிட்டார். அந்த சந்திப்பு கூட்டத்தில் போக்குவரத்து, துறைமுக மேலாண்மை துறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளும் விவாதித்தன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பயன்படுத்தி வருவதால் மலேசியாவும் இதை பின்பற்றலாம் என்றார் ஜஹீர். இரு நாடுகளின் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டை அடுத்த ஆண்டு நடைபெறும் ஆசியான் GCC கூட்டமைப்பு உச்ச மாநாட்டில் கலந்து கொள்ள மலேசியா அழைப்பு விடுத்துள்ளது. மலேசியாவில் அரசு ஊழியர்களுக்கான புதிய சம்பள முறை அடுத்த டிசம்பரில் நடப்புக்கு வருவதால் அவர்களின் ஆக்கத்திறன் மேம்பாடும் முக்கியமாகிறது என நாட்டின் தலைமை செயலாளர் ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். இப்புதிய முறையின் மூலம் ஊதிய உயர்வு கிடைத்தாலும் அரசு ஊழியர்கள் தங்களது வேலை தரம், அர்ப்பணிப்பு, பொறுப்பு ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த புதிய சம்பள முறை அரசு ஊழியர்களின் நலனையும் நன்மையையும் மட்டும் கவனிப்பதில்லை. அதே சமயம் சேவை வழங்குவதில் உள்ள திறனை அதிகரிக்க ஊக்கத்தை அளிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். ஊதிய உயர்வு, பணிமாற்றம், பணியாளர் எண்ணிக்கையை குறைத்தல், பல்வேறு துறைகளில் இரட்டை வேலைகளை குறைத்தல் போன்ற நடவடிக்கைகள் அரசு சேவையின் கட்டமைப்பையும் நிர்வாகத்தையும் வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் ஒவ்வொரு ஊழியருக்கும் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் பல்வேறு துறைகளில் தங்களை தகவமைத்துக் கொள்ளவும் வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் மேலும் சொன்னார். நாட்டில் மாணவர்களிடையே மருந்து பொருள் பயன்பாட்டை கண்டறிவதற்கான புதிய முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. சிறுநீர் பரிசோதனையின் மூலம் பாரம்பரிய மருந்து பொருட்கள் மட்டுமல்லாமல் மின் சிகரெட்டுகளில் உள்ள தடை செய்யப்பட்ட பொருட்களையும் கண்டறிய முடியும் என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். கடந்த ஆகஸ்ட் மாதம் நிறைவேற்றப்பட்ட மருந்து பொருள் தடுப்பு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு நிறுவனத்தின் மீட்பு அதிகாரிகள் இதற்கான தொடக்க கட்ட பரிசோதனையை மேற்கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். குறிப்பாக பள்ளி மாணவர்களிடையே பரவலாக பயன்படுத்தப்படும் மருந்து பொருட்கள் பாரம்பரிய வகைகளை விட செயற்கை வகைகளாக இருப்பதால் இந்த நடவடிக்கை மிகவும் முக்கியமானது என்றார். உள்துறை அமைச்சு தடை செய்யப்பட்ட பொருட்களை பரிசோதிக்க ஒரு சிறப்பு ஆய்வகத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளது. இந்த ஆய்வகத்தின் மூலம் அனைத்து வகையான தடை செய்யப்பட்ட பொருட்களையும் போதைப் பொருட்களையும் துல்லியமாக கண்டறிய முடியும். மேலும் பள்ளிகளில் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் மத்தியில் இப்பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு புதிய பிரச்சாரத்தை அமைச்சு தொடங்கியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். சிறுவர்களும் இளையோர்களும் குண்டர் கும்பல்களில் சேர காரணம் தாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என நினைத்துக் கொள்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் பாதுகாப்புக்காக இதுபோன்ற குண்டர் கும்பல்களில் சேர்கின்றனர் என்று கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்துள்ளார்.
கடந்த வெள்ளிக்கிழமை சலா ஸ்லாத்தான் சுங்கைபசி வட்டாரத்தில் நடந்த அதிரடி சோதனை நடவடிக்கையில் 61 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 14 பேர் பள்ளி மாணவர்களாவர். இந்த மாணவர்கள் தங்கள் பள்ளியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நினைத்து இந்த குண்டர் கும்பல்களில் சேர்கின்றனர். அவர்கள் தாக்கப்பட்டால் இந்த கும்பல் தங்களுக்கு உதவும் என்றும் நம்புகின்றனர். பள்ளிகளில் ஏற்படும் பிரச்சனைகளாலும் பாதுகாப்பு இல்லாத சூழலும் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். இதுகுறித்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கவனமாக இருக்க வேண்டும் என டத்தோ ருஸ்டி முகமது ஈசா வலியுறுத்தினார். நகரி செம்பிலானின் ஒரு முக்கிய ஷாப்பிங் மையமாக திகழ்ந்த புசட் பிரன்யாகான் நிலாய் 3 குறிப்பாக திருமண பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், துணிமணிகள் ஆகியவற்றிற்கு பிரபலமாக இருந்தது. ஆனால் தற்போது பொருளாதார சவால்களாலும் இணையம் வழி ஷாப்பிங்கின் வருகை காரணமாகவும் இந்த மையம் மந்தமாகி வருகிறது. பல ஆண்டுகளாக இயங்கி வந்த நீலாய் 3 வணிக மையத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. இதனால் பல கடைகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றன. வியாபாரிகள் முக்கியமாக வார இறுதி நாட்களிலும் விடுமுறை காலங்களிலும் மட்டுமே வருகை புரியும் வாடிக்கையாளர்களை நம்பியிருக்கின்றனர். இந்த வணிக மையத்தை மீண்டும் முன்னேற்றும் பொருட்டு நகரி செம்பிலான் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் தெரிவித்தார். சாலைகள், விளக்குகள், பிற அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதன் மூலம் இந்த பகுதியை மீண்டும் பழைய பரபரப்பு நிலைக்கு முன்னேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது என நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். மேலும் நீலாய் 3 ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அருள்குமார் கூறினார். ஊழல் தொடர்பான தகவல்களை தெரிவிக்கும் நபர்களின் பாதுகாப்பை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM உறுதி செய்யும் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் ஊழல் தொடர்பான தகவல்களை தெரிவிக்கும் நபர்கள் யார் என்பது குறித்து பலருக்கு தெளிவு இருப்பதில்லை என அவ்வாணையத்தின் தலைவர் அசாம் பக்கி தெரிவித்தார். ஊழல் தொடர்பான தகவல்களை தெரிவிக்கும் நபர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சட்டம் இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து பல விதிமுறைகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, ஊழலில் ஈடுபட்டவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த சட்டத்தை பயன்படுத்த முடியாது. ஊழல் தொடர்பான தகவல்களை தெரிவிப்பவர்களின் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும். மேலும் அவர்கள் தங்கள் தகவல்களை தெரிவித்ததற்காக எந்தவிதமான தண்டனையும் பெற மாட்டார்கள். ஆனால் தவறான தகவல்களை தெரிவித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அசாம் பக்கி. சுமார் 10 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போலியான நிதி கோரிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு நிறுவன உரிமையாளரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM கைது செய்துள்ளது. நவம்பர் 20ஆம் தேதி வரை 4 நாட்கள் அவரை தடுப்பு காவலில் வைக்க புத்ராஜயா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 முதல் கைது செய்யப்பட்டவர் இந்த குற்றத்தை செய்து வந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணை தெரிவிக்கிறது. கடந்த வாரம் பொறியியல் மேலாளர் ஒருவர் போலி நிதி கோரிக்கை தொடர்பாக கைது செய்யப்பட்டதையொட்டி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோஹர் ஸ்ரீகாடிங்கில் உள்ள ஒரு பள்ளியில் SPM தேர்வெழுதவிருக்கும் 17 வயது மாணவன் பத்துபஹாட் நீதிமன்றத்தில் 63 பாலியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளான். அம்மாணவன் இளம் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் குழந்தை பாலியல் காட்சிகளை வைத்திருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளான். 7 சக மாணவர்களிடம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அம்மாணவன் அவற்றை பள்ளி, மசூதி கழிப்பறை, பாதிக்கப்பட்ட மாணவர்களின் வீடுகளில் புரிந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவங்கள் கடந்த டிசம்பர் மாதம் முதல் நடந்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த மாணவன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 20,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மேலும் குழந்தை பாலியல் காணொளிகளை வைத்திருந்ததற்காக 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 10,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மலேசிய பெண் ஹாக்கி அணி மலேசியன் டைகர்ஸ் இந்தியாவின் பீகாரில் நடைபெற்ற ஏசியன் சாம்பியன்ஸ் டிரோபி போட்டியில் தாய்லாந்தை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த போட்டியில் நூர் அஃபிகா ஷாசானி அஸ்ஹார் 41வது நிமிடத்தில் பெனால்டி கார்னர் மூலம் முதல் கோலை அடித்தார்.
அதைத் தொடர்ந்து நூர் இமான் அடாவியா முகமது சுஹைமி 53வது நிமிடத்தில் மேலும் ஒரு கோல் அடித்து மலேசியாவின் வெற்றியை உறுதி செய்தார். இந்த வெற்றி மலேசிய பெண் ஹாக்கி அணிக்கு பெருமை சேர்த்துள்ளது. ஆசியாவின் முன்னணி அணிகளுக்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. முக்கிய பிரமுகர் ஒருவரின் வாகனத்திற்கு துணையாக சென்ற காவல்துறை வாகனம் பொதுமக்கள் வாகனத்துடன் மோதிய சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விபத்து வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 259வது கிலோமீட்டரில் நேற்று சனிக்கிழமை நடந்தது. புகிட் அமான் போக்குவரத்து விசாரணை சட்ட அமலாக்க பிரிவின் இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி இந்த விபத்து குறித்து தெரிவிக்கையில், தமது தரப்புக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். சமூக ஊடகங்களில் இந்த விபத்து குறித்த காணொளி பரவியுள்ளது. அந்த காணொளியில் போலீஸ் வாகனம் ஒன்று வேகமாக சென்று மற்றொரு காரை மோதுவது தெளிவாக இடம்பெற்றிருந்தது. பொதுமக்களிடம் இந்த விபத்து குறித்த தகவல்கள் இருந்தால் போலீசில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மலேசியாவின் ஸ்குவாஷ் நம்பிக்கை நட்சத்திரமான எங் என் யாவ் 2024ஆம் ஆண்டு மலேசிய தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இதன் இறுதிப் போட்டியில் உலக தரவரிசையில் 11வது இடத்தில் இருக்கும் எகிப்திய வீரரை எளிதாக வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். இந்த வெற்றியை பற்றி பேசிய எங் என் யாவ் தனது வாழ்க்கையிலேயே மிக சிறந்த வெற்றி என்று கூறியுள்ளார். மேலும் இந்த வெற்றிக்கு கடினமாக உழைத்ததும் ஒவ்வொரு புள்ளியையும் கவனமாக விளையாடியதும் தான் காரணம் என்று கூறியுள்ளார். பெண்கள் பிரிவில் எகிப்திய வீராங்கனை அமீனா ஒர்ஃபி வெற்றி பெற்றுள்ளார். இறுதிப் போட்டியில் மலேசிய வீராங்கனை சிவசங்கரியை எதிர்த்து விளையாடி சவாலான போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.